ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரி குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி சேமியா உப்புமா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நான் ஒரு பாக்கெட் சேமியா தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் எண்ணெய் கொஞ்சமே கடுகு உளுந்தம் பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இது பச்சை கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேலு கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமேலு கொஞ்சமாக அதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமேலு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே காரத்துக்கு இருக்க பச்சை மிளகாய், அது கூட பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 போல் வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு மீடியம் சைஸில். அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமேலு இந்த சேமியாவுக்கு ஒரு பேக்கு 180 கிராம் பேக்கு, இதுக்கு 400 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் மிளகாயும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேலு நீங்கள் சேமியாவை ஆட் பண்ணணும். ஸோ சேமியாவை பிஃபோராகவே ஒரு பிளேட்டில் பேக்கெட்டை பிரித்து கொட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில சமயம் நல்லா திக்கான சேமியாவே ஒரு 2-3 கலந்த மாதிரி சிக்கியாக இருக்கும். அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக வேணுன்றப்போ அது சிக்கியாக இருக்கிறத போட்டிங்கன்னா தனியாக வராது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை செக் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் கொட்டி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இந்த கிளாஸ் லிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கொதிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேலு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேமியா போடுறப்போ சால்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். சேமியா நல்லா செக் பண்ணிவிட்டு பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணியில் போட்டு நல்லா பெரட்டி விடுற மாதிரி கிண்டி விடுங்க. நடுவிலேருந்து கிண்டாமல் ஓரத்துலேருந்து நீங்கள் பெரட்டி விட்டு கிண்டிங்கன்னா சேமியா அவ்வளோ சீக்கிரம் உதிராது, உடஞ்சி போகாது. நமக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாகவே உதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகி சேமியா வெந்து வரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட்டமே கிண்டி வச்சாலுமே சேமியா மேக்ஸிமம் அப்சர்வ் ஆகிடும். ஸோ தண்ணி அதிகமாக ஆட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. 180 கிராம் ஒரு பேக்குக்கு 400 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். இப்போ தண்ணி நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ 5 to 10 minutes நீங்கள் சிம்மில் வச்சாலும் சரி, ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் கிண்ட ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணுறது தெரியும். தண்ணி கொதிச்சு வரும்போதே சால்ட் செக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சேமியா ரெடி.